அனைவருக்கும் வணக்கம். இது மணற்கேணி. நீங்கள் அனைவரும் கலந்தாய்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்கள் என்ற தகவல் மிக நன்றாக நம் எல்லோருக்கும் தெரியும். வரலாற்றில் கல்வித்துறையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வுகளுக்கு மத்தியில் புதிய நியமனத்திற்கான நேரடி கலந்தாய்வு நடப்பது இதுதான் முதல் முறை, வரலாற்றிலேயே முதல் முறை. அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் கூட. நான் ஏற்கனவே சொன்னது போல, ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நடந்து முடிந்த பிற்பாடு புதிய நியமனம் நடக்கும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த வகையில் தற்போது அந்த கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்பட்டு அனைவரும் காத்திருக்கிறீர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு முக்கியமான தகவலோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். ஸோ அதனால தான் வீடியோ, ஏதாவது ஒரு தகவல் இருந்தால் தான் வீடியோ போட முடியும். நேற்று ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அந்த கலந்தாய்வு, பொது மாறுதல் கலந்தாய்வு பிளாக் உள்ளார டிஸ்ட்ரிக்ட் உள்ளார நடந்து முடிந்திருக்கு. அதனுடைய அடிப்படையில் இன்று அந்த வேக்கன்சி எடுக்கப்பட்ட அந்த இடங்கள் போக மீதி இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களினுடைய பட்டியல் வெளியாகிருக்கு. இது உண்மையான பட்டியல் தான். திரும்ப திரும்ப நம்ம போடுறது சரியான பட்டியல் தான். நான் எல்லாவற்றையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கலந்து அந்த இடம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த பதிவை நான் போடுறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நார்த் சைடு வடக்கு மாவட்டங்களுக்குரிய அந்த காலி பணியிடங்கள் தான் நிறையவே இருக்குது. அதுதான் இருக்கும். இன்னும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அந்த டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வித்தின் ஸ்டேட் அந்த கலந்தாய்வு நடக்கலை. இந்த வாரம் நடக்க போகுது. அதில் வடக்கு மாவட்டங்களிலிருந்து நிறைய ஆசிரியர்கள் தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கல்வித்துறையினுடைய அந்த டைரக்டரேட்லேருந்து கூட ஒரு சின்ன தகவல், இந்த நியூ அப்பாயின்மெண்ட் சார்ந்த விஷயம் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் பணி நியமனங்கள் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி வெளியாகிருக்கு. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில போஸ்ட்டு ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60லிருந்து 80 போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரில. ஏன்னா டிஓ ஆஃபீஸ்க்கு அவங்க இது அனுப்பியிருக்கிறாங்க, லிஸ்ட்டு அனுப்பியிருக்கிறாங்க எவ்வளோ பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கேருந்து அவங்க அங்கே போயிட்டாங்க அப்படின்னா எப்படி அது ஃபில் ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. செயல்முறை வெளியாகிடும் இந்த வாரத்தில். எப்படி புதிய அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வெளியாகிடும். அது வெளியான பின்னாடி தான் நமக்கு சரியான தகவல் தெரியும், எங்கே இது பண்ண போகிறாங்க. ஏற்கனவே முன்னுரிமை ஒன்றியம், அதாவது ப்ரியாரிட்டி பிளாக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இந்த ஒன்றியங்களில் தான் புதிய நியமனங்கள் நடக்கணும். அப்படி நடந்தால் 5 ஆண்டுகள் கம்பல்சரி அந்த பள்ளிகளில் தான் அவர்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். 5 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் மாறுதல் அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்கள் அவங்க முன்னாடியே 176 ஜிஓ நினைக்கிறேன் அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் செயல்முறை வெளியாகும், இந்த வாரத்தில் வெளியாகிடும். ஸோ இந்த நடந்து முடிந்த கவுன்சிலிங்கு பின்னாடி தமிழகம் முழுக்க எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதிர்ச்சி ஆகாதீங்க, 4300க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடம் தமிழகம் முழுக்க இருக்குது. ஆனால் 2300 சொச்சம் மட்டுமே தமிழக அரசு போடுவது பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இன்னும் 2000 வேக்கன்சி இருக்கிற காரணத்தினால இன்னும் ஒரு 1000-1500 வேக்கன்சியாவது போட்டு நிரப்பலாம் அப்படின்றது எல்லோரினுடைய ஒரு ஏக்கமாக, ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா லிஸ்ட்டும் ஃபைனல் இறுதி பட்டியலெல்லாம் வெளியாக விட்ட பிறகு இனிமேல் அதற்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா கட்டாயமாக இருக்காது. இதில் இன்னொரு செக் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற தகவலையும் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நிறைய பள்ளிகளில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களும் சரி வட மாவட்டங்களும் சரி ஈராசிரியர் பள்ளிகள், தொடக்கப்பள்ளிகளில் பார்த்திங்கன்னா 2 ஆசிரியர்கள் கட்டாயமாக இருக்கணும். ஆனால் 2 ஆசிரியர்களுக்குரிய குழந்தைகள் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. 10க்குள்ளே 20க்குள்ளே ஆசிரியர்கள் தான் குழந்தைகள் தான் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்ன ஒரு பார்வை இருக்குது இயக்குநரகத்திலிருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 20 பிள்ளைகளுக்கு மேலே, குழந்தைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பள்ளிகளில் தான் புதிய காலி பணியிடங்கள் காட்டப்படணும்
அப்படின்னு ஒரு வாய்வழி தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அது செயல்முறையிலையும் வந்து வெளியாகிடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா 15 குழந்தைகள் 10க்குள்ளார் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து அந்த 2, அதாவது தலைமை ஆசிரியர் காலிப்பணியிடம், இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடம் வந்து இருக்கும். அதில் வந்து அந்த இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடத்தை வந்து காட்டாதீங்க. 10க்குள்ளேயோ 15ஓ 20க்குள்ளார் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து வேக்கன்சி காட்டாதீங்க அப்படின்னு வந்து உத்தரவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் 2000 வேக்கன்சியை விட்டுட்டு 2368 வேக்கன்சியை மட்டும்தான் வந்து ஃபில் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். இன்னொரு தகவலையும் நான் முக்கியமான தகவலையும் நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வீடியோ நான் இப்போ போடலாம் நாளையிலிருந்து அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எத்தனை ஒன்றியங்கள் இருக்குது, அதில் எத்தனை வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே வந்து போடலாம். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த வேக்கன்சியை பார்த்துருங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் அங்கே மேலேருந்து வந்தலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கன்ட் இருக்குது வட மாவட்டங்களில். கும்மிடிப்பூண்டி அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். காஞ்சிபுரமும் வந்து நிறைய வேக்கண்ட்டு. இங்கெல்லாம் வந்து எப்போனாலையும் உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து இருக்குங்க. இந்த நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இந்த பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை நெமிலி ஒன்றியத்தில் இருக்குது. காவேரி பக்கத்தில் இருக்குது. நிறைய வேக்கன்சி வந்து இருக்குது. வெள்ளூர்லேயும் நிறைய வேக்கன்சி இருக்குது. திருப்பத்தூர்லேயே மாதனூர், அணைக்கட், இங்கெல்லாம் நிறைய வேக்கன்சி வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அடுத்தது திருவண்ணாமலை வரும்னு நினைக்கிறேன். தருமபுரியில் நிறைய வேக்கன்சி, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மொத்த காலி பணியிடங்களில் வந்து தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி இரண்டுமே சேர்ந்து 50க்கும் மேற்பட்ட சதவீதத்தை வந்து காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 50% ஆஃப் வேக்கன்சி வந்து தருமபுரி கிருஷ்ணகிரியில் மட்டுமே வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாவட்டங்களில் தான் முன்னுரிமை ஒன்றியங்கள் வந்து நிறையா இருக்குது. திருவண்ணாமலையிலையும் வந்து நிறைய வேக்கன்சி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் மாவட்டங்கள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் நிறைய வேக்கன்ட் இருக்குங்க. சேலம் வந்து எப்போனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சேலம் வந்து வேக்கன்சி வந்து நிறையா இருக்குது. நாமக்கல்லையும் வேக்கன்ட் இருக்குது. ஈரோட்லேயும் ஓரளவு வேக்கன்ட் இருக்குது. கோபி, நீல்கிரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வேக்கன்ட் 15 வேக்கன்ட்டு தான் இருக்கும். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி ஒன்றியம், கரூர்லேயும் வேக்கன்சி கொஞ்சம் ஒரு 10, அதாவது அந்த சவுத் சைட் போக நெருங்க ஒரு 10 வேக்கன்ட்டு மட்டும்தான் வந்து இருக்குது. 10-15 வேக்கன்சி வந்து தான் இருக்குது. திருச்சியில் வந்து மருங்காபுரி அப்படின்ற ஒரு ஒன்றியம். அந்த மருங்காபுரி ஒன்றியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே வந்து எப்பொழுதுமே வேக்கன்சி வந்து இருக்கும். யாரும் வந்து ரெகுலர் டீச்சர்ஸ், இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அது எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. மருங்காபுரி ஒன்றியம் புதிய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா முதல்ல நிரம்பக்கூடிய ஒன்றியமாக அந்த மருங்காபுரி ஒன்றியம் வந்து இருக்கும். இப்போயும் அது முன்னுரிமை ஒன்றியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், தஞ்சாவூரில் ஓரளவு வேக்கன்சி வந்து இருக்குது. ஆனால் இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடந்த பிற்பாடு அது இருக்குமான்னு எனக்கு தெரியல. புதுக்கோட்டை வந்து வேக்கன்சி இருக்குங்க. அன்னவாசல் ஒன்றியம், விராலிமலையில் ஒரு 4, 5, 6 வேக்கன்சி இருக்குது. கந்தர்வக்கோட்டை வந்து இருக்குது. புதுக்கோட்டையே இருக்குது. புதுக்கோட்டையில் நிறைய வேக்கன்சி இருக்குது. தென் மாவட்டங்களில் வந்து இப்போ டார்கெட் பண்ணியிருக்கிறது, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் வந்து இந்த ஒசூர்லேருந்து, தருமபுரியிலேருந்து, பாலக்கோடு ஒன்றியம், இந்த மாதிரியான தருமபுரி கிருஷ்ணகிரிலேருந்து, இப்போ திருநெல்வேலி சார்ந்த ஆசிரியர்கள், அந்த பக்கம் சிவகங்கை, ராமநாதபுரத்தை சார்ந்த ஆசிரியர்கள் எல்லாருமே புதுக்கோட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஆசிரியர்கள், தேனி மாவட்ட ஆசிரியர்கள், அவங்கெல்லாம் பக்கத்தில் போயிருக்கிறாங்க. இப்போ சேலம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த புதுக்கோட்டை எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த நேரம் வந்து குறைவாகும், பயண நேரம் குறைவாகும் அப்படின்னு பார்க்குறாங்க. கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு 12 மணி நேரம் 11 மணி நேரம் திருநெல்வேலிக்கு அப்படின்னா, அங்கே புதுக்கோட்டையிலிருந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகலாம் அப்படின்றதுக்காக புதுக்கோட்டை போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. சிவகங்கை இதெல்லாம் வந்து இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேக்கன்சி கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல.
எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடும். மதுரையெல்லாம் எப்போவுமே இருக்காதுங்க, இப்போ இருக்குது. டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் வந்து பாருங்கள், எல்லாமே ஃபில் ஆகிடும். ராமநாதபுரமும் வந்து ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ப்ரொசீஜர் வந்தால் தான் நமக்கு தெரியும், இந்த செயல்முறை வந்தால் தான் தெரியும் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த ஒன்றியங்களில் வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்க போட போகிறாங்க அப்படின்றது வந்து அந்த செயல்முறை வந்து வெளியாகணும். அது வந்தால் தான் தெரியும். கிருஷ்ணகிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இப்போ இந்த கலந்தாய்வில் வந்து கொடுக்கறது, உங்கள் நேரடி நியமனத்துக்கான கலந்தாய்வில் வந்து அந்த 20க்குள்ளார் இருக்கக்கூடிய பள்ளிகளெல்லாம் விட்டுட்டு 20க்கு மேலே ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்ப்போம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணகிரி நிறைய வேக்கண்ட். கிருஷ்ணகிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4358 வேக்கன்சி தமிழகம் முழுக்க இடைநிலை ஆசிரியர்களினுடைய அந்த காலி பணியிடம். திருப்பூர் கூட நல்ல வேக்கன்சி தான், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். திருப்பூர்லாம் இருக்கும், அதில் முன்னுரிமை ஒன்றியமெல்லாம் நிறைய இருக்குது. புதிய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கலாம். செயல்முறை வெளியாகட்டும். சரி, இப்போ நான் முக்கியமான தகவலுக்கு வரேன். நான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய ஆசிரியர் குழு வந்து தயாராக இருக்குது. முதல் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கான லிங்க் வந்து இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து கிருஷ்ணகிரி விருப்பமோ அல்லது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அல்லது கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் எனக்கு கிடைக்கும், ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 900 வேக்கண்ட்டில் ஒரு 500 வேக்கண்ட் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிரப்பப்படலாம். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, அதில் வந்து பொறுப்பாளர்கள் வந்து 10 ஒன்றியம் இருக்குது கிருஷ்ணகிரியில், 10 பிளாக் வந்து இருக்குது. அந்த பிளாக் ஒருத்தரை வந்து நான் அட்மினாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த குரூப்பில் வந்து இணைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா தகவல் நான் போடுறேன், எந்தெந்த ஒன்றியத்துக்கு வந்து யார் யார் பொறுப்பு அப்படின்னு நான் தகவல் போடுறேன். சப்போஸ் கலந்தாய்வின் போது உங்களுக்கு அந்த ஒன்றியத்தில் வந்து தான் இடம் இருக்குது அப்படின்னா உடனே அடித்து அந்த ஸ்கூல் ஓகேவா சார், இந்த ஸ்கூல் ஓகேவா சார் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடியே அந்த ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் வந்து எத்தனை வேக்கண்ட் இருக்குது, அந்த அந்த சிட்டிக்கு நியராக இருக்கக்கூடிய இது எப்படி அப்படின்ற எல்லா தகவலும் வந்து போட்டுருவோம். அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஒன்றியங்களுக்கு மேலே மலைப்படி வந்து இருக்குது. மலைப்படின்றது கிட்டத்தட்ட 6000. உங்கள் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4200 300 20% நினைக்கிறேன் பேசிக்கில் அது வந்துடும். வின்டர் அலவன்ஸு குளிர்கால படி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது 1200லேருந்து 1500 வரைக்கும் உங்களுக்கு வந்து வழங்கப்படலாம். அந்த பேசிக்கை பொறுத்து வந்து அது மாறும். இந்த 2 விஷயமும் இருக்குது. நீங்கள் புது அப்பாயின்மெண்ட்டுன்றப்ப கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சூளகிரின்ற ஒரு ஒன்றியம் இருக்குது. நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிட்டு நீங்கள் வந்து அந்த பொறுப்பாளர்கள்கிட்ட நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் வந்து வழங்கப்படும். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோ வந்து போட போகிறோம். நாளைக்கு தருமபுரி சம்மந்தமான அந்த தகவல்களை வந்து நம்ம வழங்கலான் இருக்கிறோம். அதே போல் அந்த தருமபுரிக்கான அந்த குழுவையும் வந்து ஏற்படுத்தி அந்த லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அனுப்புகிறோம். நீங்கள் கட்டாயமாக வந்து இணைஞ்சு அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வந்து வைக்கிறோம். இது வந்து உதவுமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயமாக உதவும். அதில் இருக்கக்கூடிய அட்மின்ஸ் எல்லாருமே தற்போது 10-13 ஆண்டுகளுக்கு மேலே அந்தந்த ஒன்றியங்களில் அந்த மாவட்டங்களில் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிற பொறுப்பாளர்கள். ஏற்கனவே வந்து செகண்ட் கிரேட் இடைநிலை ஆசிரியர்களுக்குன்னு SSTA அப்படின்ற ஒரு சங்கம் இருக்குது. அதில் டெட் ஆசிரியர்கள் வந்து மிக அதிக அளவில் டெட் ஆசிரியர்கள் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ நம்முடைய ஆசிரியர்கள் தான், ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தான் அதில் வந்து இருக்கிறாங்க. முழுமையாக வாலண்டரியாக வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு வந்து காத்திருக்கிறாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட நான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து தருமபுரி சம்மந்தமான இந்த வீடியோ வந்து நம்ம போடலாம். தருமபுரிக்கான அந்த லிங்க்கையும் வந்து நான் நாளைக்கு வந்து அனுப்பி விடுறேன். நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.